ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரிவ்யூயா இருக்கட்டும், ஃபுட் ரிவ்யூயா இருக்கட்டும், ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டு வரது வளமை. நீங்களும் எங்கள்ட நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுமே ரொம்ப சந்தோஷமான வரவேற்கத்தக்க விடயம். தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பல கடைகள், இந்த மாதிரியான வெரைட்டி எங்கெங்கெல்லாம் டேஸ்டான ஃபுட்ஸ் இருக்குதோ, டேஸ்டான விடயங்கள் இருக்குதோ, அதை தாண்டி பார்க்கும் பொழுது நல்ல நல்ல ஆடைகள் இருக்குதோ, உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான நகைகள் இருக்குதோ, எல்லாத்தையுமே நம்ம நிகழ்ச்சியூடாக காட்டிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ரெட் ஜிஞ்சர் அப்படின்றதான ஒரு ஃபுட் ரிவ்யூ செய்யறதுக்காக அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ரெட் ஜிஞ்சர் இந்த ஷாப்ல என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் இருக்கு, என்னென்ன வெரைட்டியில இருக்கு, என்னென்ன ப்ரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு அப்படியெல்லாம் ரிவ்யூ பண்ணி காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்களும் நம்ம நிகழ்ச்சியோட இணைந்திருந்து இந்த ரெட் ஜிஞ்சர் அப்படின்றதான இந்த ஷாப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சு கொள்ள போறீங்க. இந்த ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆடியபாதம் ரோட்டில் தான் இந்த ஷாப் அமைய பெற்றிருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வரும்பொழுது நிறைய கஸ்டமர்ஸ் இங்க போறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படின்னும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு பிரபல்யமான கடையா இருக்குது. அண்ட் இங்க டேஸ்ட் வைஸ் அண்ட் பிரைஸ் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து நீங்கள் இணைந்திருந்து பார்த்து மகிழ போறீங்க. இப்போ ஷாப்புக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் மக்களே. அப்படி அந்த வகையில நாங்க இந்த ஷாப்போட ஓனரோட தான் நினைச்சிருக்கோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் உமாகாந்தன். ஓகே, உமாகாந்தன் சொல்லுங்க. இந்த ஷாப் எவ்வளவு காலம் இயக்கிக்கொண்டிருக்கீங்க? 4 வருஷமா நடத்தி கொண்டு 4 வருஷமா இந்த ரெட் ஜிஞ்சர் அப்படிங்கிற ஷாப் ரொம்ப சூப்பரா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, மக்கள்கிட்ட இருந்த ஆதரவு எப்படி கிடைச்சிருக்கு? நல்ல ஆதரவு இருக்கு எனக்கு. ஓகே, எங்களோட சாப்பாடு குவாலிட்டி மற்றதுனால நீட்டு அது எல்லாம் சொல்லி எல்லாரும் தேடி வரீங்க. ஓகே, சரி. என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? சாப்பாடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, பீஃப் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சீ ஃபுட் ரைஸ் இருக்குது, மற்ற எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, மற்றது ஆசி கூட இருக்குது, மற்றது டொல்பின் கொத்து இருக்கு, மற்றது சீஸ் கொத்து இருக்குது. இந்த உதவி ஐட்டம் கொடுத்து சரி. ஓகே, பிரைஸ் என்ன மாதிரி இதுல இருந்து ஸ்டார்ட்? பீஃப் சீஸ் கொத்து 1800 ஃபுல் கொத்து 2 பேர் சாப்பிடலாம். மற்ற டொல்பின் சிக்கன் 1500 ரூபா ஃபுல் மற்றது சிக்கன் கொத்து 900 ரூபா, மற்ற பீஃப் கொத்து ஃபுல் 1100 ரூபா, எக் கொத்து ஃபுல் 650 ரூபா. ஓகே, அதை தாண்டி நீங்க சோட்டிஸ் ஐட்டம் மிதிவரி இருக்குது 150 ரூபா, சிக்கன் மிதிவரி. மற்றது பீஃப் ரோல் இருக்குது 150 ரூபா, முட்டை சமோசா இருக்குது 100 ரூபா, மீன் தின்னம் முட்டையை மிச்சது 130 ரூபா, கிழங்கு ரொட்டி மரக்கறி 100 ரூபா, ரோல் 80 ரூபா. ஓகே, இது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் ஓப்பன்ல இருக்கு? மார்னிங் 7 மணிலேருந்து நைட்டு 10 o'clock மட்டும் ஓப்பன். ஓகே, 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இது அவைலபிளா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பார்சலாமே எடுத்துட்டு போகலாம். ஓகே, சரி. கண்டிப்பா மக்களே, நீங்களுமே இந்த ஷாப்புக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. அண்ட் அதை தாண்டி நிறைய விதமான உணவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு ரெடியா இருக்கோம். சரி, நன்றி.
நேர்களையும் சரி அப்படியே வந்துட்டு செஃப் கிட்ட வந்தாச்சு. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. உங்களோட பெயர்? என்னுடைய பேர் கார்த்திக். கார்த்திக், எவ்வளவு காலம் இந்த ஷாப்ல ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு 2 வருஷம் வேலை செய்யறேன். 2 வருஷமா ஒர்க் பண்றீங்க. சரி, உங்களோட சாப்பாடு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு, சோ உங்களோட சாப்பாட்டுக்காகவே தேடி வராங்க அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன மேஜிக் பண்ணீங்க? மேஜிக்னா எல்லாரும் கை பக்குவம் தான். அதெல்லாம் சொல்றது ஒரு கை பக்குவம். எதுவுமே தொழில்ன்றது வந்து ஒரு ஆசையா ஒரு லவ்வா செய்தாலும் எதுவுமே சாப்பாடு சுவையா இருக்கும்ன்ற எந்த அபிப்பிராயம். நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட அந்த சமையல் ஒரு லவ்வோட கொடுக்கும் பொழுது அது இன்னும் சுவையா இருக்கும். ஸோ உங்களுடைய வீடுகள்லயும் அதே தான். அம்மா வந்து அன்போட செய்தார் அப்படின்னா வீட்டுல சாப்பாடு வந்து அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? என்னன்னா என்னோட கொத்து ஐட்டம் எல்லாம் போடுவேன். எப்படியே கஸ்டமர்ஸ் என்ன ஏற்ற கொத்து இருந்தாலும் போடுவேன். அப்படி நான் சீஸ் கொத்து வேணா சீஸ் கொத்து அவங்களுக்கு இதமா சுவையா போடலும். டொல்பின் வேணாலும் அதே அவங்களுக்கு எந்த எப்படி ஒரு குவாலிட்டியில போடலுமோ அந்த குவாலிட்டியில போட்டு தருவோம் நான் கஸ்டமர்ஸ்க்கு. என்ன அது முட்டை கொத்தா இருந்தாலும் சரி, ரைஸ் சிக்கன் கொத்தா இருந்தாலும் பீஃப் கொத்தா இருந்தாலும் அவங்களோட சுவைக்கு ஏற்றபடி நாங்க டேஸ்டியா போட்டு நல்லாவே செய்து கொடுப்போம். ஓகே, இப்ப கடை சாப்பாடு அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லுவாங்க எண்ணெயா இருக்கும், நமக்கு ஹெல்த் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன மாதிரி அதை செய்யறீங்க உங்களோட சாப்பாடுகள்? அப்படின்னா கடை சாப்பாடு ஹெல்த்தி நாங்க அப்படின்னு நாங்களும் இதே சாப்பாடு தான் சாப்பிடுறோம். இதுக்காண்டி எங்களுக்கு எப்படி உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் கஸ்டமர்ஸ்க்கு நாங்களே எங்களுக்கு ஒரு சாப்பாடு செய்து தருவோம். நாங்க எண்ணெய் லிமிட்டா அதுக்கு தகுந்த எண்ணெய் விட்டு கூடுதலா விடாம எல்லாமே லிமிட். ஏன்னா கஸ்டமர்ஸ் வராங்க எங்களை நம்பி சாப்பிட, நாங்க அவங்களுக்கு நம்பிக்கையான சுவையான சாப்பாடு செஞ்சுக்கிறது எங்களோட கடமை. ஓகே, நீங்க அப்படி கொடுக்குறபடியே தான் உங்களை தேடி நிறைய கஸ்டமர் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கும் கூட நம்ம ரெக்கார்ட் எடுக்க முடியாத அளவுக்கு சனம் வந்து போயிட்டு இருக்கிறத எங்களால இந்த நிகழ்ச்சியோட நீங்களும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அண்ணன் ஸ்டார்ட் பண்ணி போறாரு. என்ன டைரி எடுக்கிறது? மக்களே, அந்த வகையில் நாங்கள் என்னென்ன ஃபுட் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறைய விதமான ஃபுட்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது டால்ஃபின் கொத்து, சீஸ் கொத்து, சிக்கன் கொத்து, பீஃப் கொத்து அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது எப்படி டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நானுமே ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு நிறைய தடவை வந்திருப்பீங்க, அல்ல போனால் இந்த நிகழ்ச்சியோட முதல் தடவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி வந்து இந்த ஃபுட் லவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஃபுட்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு தெரிகிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த ரெட் ஜிஞ்சரை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஆடியபாதம் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெட் ஜிஞ்சருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விதவிதமான ஃபுட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்டு இங்கே வந்துட்டு லஞ்ச் மாத்திரம் இல்லாத அதாவது பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, டின்னர் இருக்குது. ஸோ உங்களுக்கு 3 வகையான சாப்பாடுமே வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதை வந்து இந்த நிகழ்ச்சியோடாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சரி மக்களே, இப்போ எங்களுக்கு வந்து சீஸ் கொத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்க்கும்பொழுதே ரொம்ப அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா டெக்கரேட் பண்ணி அதாவது ஃபுட்டை பரிமாறுற விதம் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படி பரிமாறும் பொழுது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ட்ரெடிஷ்னலை பேஸ் பண்ணி வாழையில வச்சு அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப நல்லா இருக்கு.
எல்லாம் என்ன சொல்கிறது எல்லாம் மிக்ஸ்டாகி நல்ல ஒரு டேஸ்ட் எங்களுக்கு கொடுக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சீஸ் கொத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 1800 ஃபுல். ஸோ 2 பேரும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ண சாப்பிட்ற வேலையை. என்ன சொல்கிறது ஒரு எந்த கடையிலையுமே டேஸ்ட் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட். இப்போ பார்க்கும்போது இந்த வாசனை திரவியங்கள் அப்படின்றது வந்து இங்கே மோஸ்ட்லி போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குது, ஒரு டிஃப்ரெண்டான வைப்பையும் கொடுக்குது. நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. இந்த ரெட் ஜிஞ்சர் சோப்போட ஒரு ஸ்பெஷலான ஃபுட் அப்படின்னு கூட அது இந்த சீஸ் கொத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு சீஸ் கொத்து வழங்கியிருக்காங்க. ஸோ உண்மைக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு புளியுது அப்படின்னு சொன்னால் புளி அதுக்கு கூட ரொம்ப நல்லா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சில கடைகளில் சீஸ் கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு சீஸிங் கடை கிடைக்காது. அந்த கொத்து வந்து க்ரீமியாகவும் இருக்காது. ஆனால் இது வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக. உண்மைக்குமே சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரெட் ஜிஞ்சர் சோப்பில் வந்து இந்த சீஸ் கொத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். குறிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் இந்த சீஸ் கொத்தை ரொம்ப ரொம்ப ஒரு இஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் இதுகளை வாங்கி கொடுங்க. அது என்ன சொல்கிறது, கிட்ஸுக்கு வந்து கொத்து அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். ஸோ அதனால் வந்து இந்த சீஸ் கொத்தை அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இன்றைய தினமும் ரெட் ஜிஞ்சர் அப்படின்னு தான் ஷோப்புக்கு வந்து உண்மைக்குமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சீஸ் கொத்து கண்டிப்பாக நீங்களுமே வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் வந்து 1800 ரூபாய், சிக்கன் கொத்து வந்து 1600 ரூபாய். அதை தாண்டி இங்கே நிறைய விதமான ஃபுட்ஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அண்ட் வந்து கொத்தில் நிறைய வெரைட்டி ஆஃப் கொத்து இருக்குது. அண்ட் அதை தாண்டி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், சோட்டீஸ் மற்றது வந்து டின்னர் லஞ்ச் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான 3 வேளை உணவுகளையுமே இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் டேக்அவேயும் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த கடையை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆடியபாதம் ரோட்டில் தான் வந்து இந்த ரெட் ஜிஞ்சர் அப்படின்னு ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து உங்களுடைய அதாவது இந்த மதிய வேலையோ சரி, காலை வழியோ சரி, இரவு வழியோ சரி, அப்படியே வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக அமைந்திருந்துட்டு நீங்களும் இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்திருந்து நீங்கள் பார்த்த மகிழ்ந்திருப்பீங்க. இப்போ நாம நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருவதற்கான தருணம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக உங்க எல்லாரையும் சந்திக்கும் முறையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி நேயர்களே.